சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள். ஒற்றுமையான குடும்பத்தை சினிமால பார்த்துருக்கோம், கதைகள்ல படிச்சிருக்கோம். ஆனா நிஜ வாழ்க்கையில பார்த்துருக்கோமா? இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த குடும்பத்தோட ஒற்றுமைக்கு எல்லோரும் கை நீட்டி காட்டுறது ஒருத்தர். அவரையும் அவர் குடும்பத்தையும் போய் சந்திப்போம். இந்திய கலாச்சாரத்தில் பல குடும்ப உறுப்பினர்கள் ஒரே குடும்பமாய் ஒரே வீட்டில் ஒற்றுமையாய் வாழ்ந்து வந்தது இன்று வெறும் செய்தியாகிவிட்டது. பெரும்பாலும் அடுக்குமாடி கலாச்சாரத்திற்கு மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்நிலையில் சென்னையில் வசிக்கும் ஒரு குடும்பத்தில் 40 குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாகவும் ஒன்றாகவும் வாழ்ந்து வருகின்றனர். அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆதரவும் நம்பிக்கையும் தாராள மனப்பான்மையும் அஸ்திவாரமாய் இருக்கின்றன. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்கிறது இந்த குடும்பம். என் பேர் வி.கே. செல்லம் சேர்வை, வியாசப்பள்ளத்து வரேன். என் முழு சமூகத்தோட என்னுடைய குடும்பத்தை எல்லாரையும் கூட்டி வந்திருக்கேன். நான் பேசுறதெல்லாம் நிஜம். ஐயா வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கூட்டு குடும்பம் சொன்னோம்னா ரொம்ப ரேராக பார்க்க முடியுது. 40 பேர் எல்லாரும் ஒரே வீட்டில் நீங்கள் எல்லாரும் இன்னி வரைக்கும் இருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு பாராட்டுகள். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லுங்க. பர்மாவில் இருந்தோம். சரிங்க. எனக்கு 35 வயசுக்கு இந்த ஊருக்கு வரேன். வரும்போது எனக்கு 4 குழந்தைங்க. இந்த ஊருக்கு இந்த ஊரில் 6 பையங்க 2 பொண்ணு. சரிங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாரும் ஒரே குடும்பம் தான் இருக்கும். ஸோ பர்மா காலத்துலேருந்து வருவோம். அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அங்கே டிரைவராக இருந்தேன். சரிங்க. இராணுவத்தில். ராணுவம். ஸோ நீங்கள் பணியாற்றும் போது உங்கள் கூட இருக்கிறவங்க? என் கூட இருக்கிறவங்களாம் எல்லாம் இறந்துட்டாங்க, ரொம்ப பேர். சரிங்க. பட் நீங்கள் சுபாஷ் சந்திர போஸ் அந்த மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அடியில் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அவரோட ஒன்றா இருந்தோம் நாங்கள் எல்லாம். ஸோ அவங்க கூட ஒன்றா இருக்கிறதுக்கு உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. யார் யார் இருந்தாங்க அந்த காலத்தில்? அந்த காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட 30,000 பேர் இருந்தோம் மொத்தத்தில் மிலிட்ரியில். சரிங்க. அதில் நாங்கள் வந்து டிரைவராக இருந்தாங்க. சரிங்க. ஸோ அதனால தான் எதுக்கு பர்மாலேருந்து இந்தியாவுக்கு அந்த வந்தீங்க? ஊர் கலாச்சாரம் நமக்கு அதுக்கு ஒத்து வரல. சரிங்க. அந்த ஊரை நம்ம தமிழர்களை அவ்வளோ பிடிக்கல அந்த ஊரில் அந்த நேரத்தில் மிலிட்ரி ஆட்சி. சரிங்க. அதனால் நாங்கள் இந்த ஊருக்கு நம்ம இந்தியாவுக்கு நாங்கள் வந்தோம். 1965 8வது மாதம் 8ஆம் தேதி இந்த ஊருக்கு வந்தோம். நிறைய தமிழர்கள் வந்தாங்க. வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் வந்தாங்க. பட் அவ்வளோ நாள் அங்கே இருந்தீங்க, வேலை பார்த்தீங்க. அங்கிருந்து இங்கே வரும்போது எதுவுமே கொண்டு போக விடலை? கொண்டு போய் எதுவும் விடலை. வெறும் சாமான் சேர்த்தாங்க. நகையெல்லாம் தங்க எதுவும் கொண்டு வரக்கூடாது. இது மட்டும் ஒரு ஆளுக்கு 1 பவுன் கொடுத்தாங்க. அவ்வளோதான். அப்போ அகதி அந்த இடத்துல அவ்வளோதான். அந்த கவர்மெண்ட் கொடுச்சு எல்லாருக்கும். ஒரு ஆளுக்கு 15 ரூபா, பணம் கட்டி வந்து 50 ரூபா. இங்கே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததா? கஷ்டம்தான். வந்து பிஎன்ஸ்மெல்ல எங்களுக்கு இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது வேலை கொடுத்தாங்க எல்லாருக்கும். சரிங்க. அப்போ முதலமைச்சராக இருந்தவர் இவர் பக்தவேல் இருந்தார். பக்தவச்சலம் சார், அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்த உடனே வேலை கொடுத்துட்டாங்க? வேலை கொடுத்தாங்க. வேலை, போலீஸ் எல்லாத்தையும் வேலை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டாங்க. 8 பசங்க. பட் அவங்க வளர காலத்தில் கண்டிப்பாக பசங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், கருத்து வேறுபாடுகள். அதெல்லாம் எந்த இதில் எல்லாரும் ஃபுட்பால் விளையாடுவாங்க. மேட்ச் நானும் அந்த காலத்தில் ஃபுட்பால் விளையாடுறேன் இந்த ஊரில். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதே மாதிரி நம்ம பசங்களும் அந்த லைனில் அப்படி கொண்டு வந்தோம். எல்லாரும் ஃபுட்பால் விளையாடுவாங்க. ஓகே. ஸோ அவங்க ஃபுட்பால் விளையாடும் போது வெறும் ஸ்டேட் லெவல்லையா நேஷனல் லெவலில் விளையாடுறாங்க? எல்லாருமே ஸ்டேட் லெவலில் விளையாடுறாங்க. விளையாடுறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அதுலேருந்து வேலை வாய்ப்பு அவங்களே தேடிக்கிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே வேலை வந்தது எல்லாருக்குமே. பொண்ணுங்க? ஒரு பொண்ணு கலெக்டர் ஆஃபீஸர் வேலைக்கு, இன்னொரு பொண்ணு வயசு தான் சும்மா கல்யாணம் தனியாக இருந்துச்சு. மற்ற 7 பேரும் கவர்மெண்ட் வேலை தான். சரிங்க. 7 பேருக்கும் கவர்மெண்ட் வேலை தான். ஓகே. உங்கள் மனைவி பற்றி பேசுங்க. ஏன்னா அவங்க மனைவி ஆரம்ப காலத்துலேருந்து அங்கிருந்து இங்கே வந்து நீங்கள் வேலைக்கு போனாலும் 8 குழந்தைங்க வீட்டில் வச்சுட்டு ஒரே ஆள் தான் பார்த்தாங்க. ஆமாம். 8 குழந்தைங்க பார்க்கறது, சாப்பாடு செய்கிறது, எல்லாம் பண்ணுறது, துணி துவைக்கிறது எல்லாம் ஒரே ஆள் தான். உங்கள் கல்யாண வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள். நான் கல்யாணம் பண்ணி லவ் மேரேஜ் தான். அப்படிங்களா? அந்த காலத்துல லவ் மேரேஜ். எங்கே சந்திச்சிங்க உங்கள் மனைவி? எங்கே இப்போ வீடு பக்கம் தான். அப்படிங்களா? ஸோ பட் வீட்டில் எதிர்த்து போராடி கல்யாணம் பண்ணிட்டீங்க? அதெல்லாம் கிடையாது. ஒத்துக்கிட்டாங்களா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு எங்கள் மாமனார் மாமியார் கொஞ்சம் தவிர அப்புறம் ஒன்றா ஆகிட்டோம். சரி. லவ் மேரேஜ் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல லவ் மேரேஜ் சொல்லும்போது கேள்விப்படாத ஒரு விஷயம். உங்க வீட்டில் வேற யாராவது லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க? உங்க பசங்க எல்லாரும் கேட்டுதான். யாரும் லவ் மேரேஜ் கிடையாது. யாருமே லவ் மேரேஜ் கிடையாது. அப்படி லவ் பண்ணியிருந்தாங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சு? அது நான் எதுவும் தெரிவிக்கிறதுல அது நாங்களே கேட்டே முடிச்சுக்கிட்டோம். சரி. ஸோ உங்கள் மனைவி தனியாக இருக்கும்போது ஃபுல்லாக வேலை பார்க்கும்போது என்னைக்காவது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? எல்லாமே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க. சொன்னால் விட அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க. ஓகே. ஆனால் சொல்லுவாங்களா உங்ககிட்ட? இது மாதிரி கஷ்டமாக இருந்தால் விட ஒன்று அது கஷ்டப்பட்டு செய்வாங்க.
சாப்பாடு இல்லைன்னா பிள்ளைகளை சாப்பாடு போட்டு ஒரு தண்ணி குடிச்சு இருந்துருவாங்க. ஓகே. எல்லாமே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க மட்டும் தண்ணி குடிச்சிட்டு படுத்துருவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு காலத்தில் அப்புறம் ஒரு சரியாச்சு. 8 பசங்க வீட்டில், 2 பொண்ணுங்க இப்படி தான் வளரணும், ஆம்பளை பசங்க வெளியில போகலாம், பொண்ணு பசங்க படிக்கக்கூடாது, வீட்டில் தான் இருக்கும், அப்படி ஏதாவது அப்படிலாம் கண்டிஷன் வேறுபாடு பார்த்தீங்களா? நம்ம வந்து எப்பவுமே அவனுக்கு கண்டிஷன் போல நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பேச்சை கேட்டு நடப்போம். சின்ன பிள்ளைங்க அப்படியே வளர்ந்தாச்சு. யாருக்கு அதிகமாக பயப்படுவாங்க, உங்களுக்கா இல்லை அம்மா? ஆகினா இல்லை, அம்மா எதை பண்ணாலும் எனக்கும் 2 பேரும் போயிடுவாங்க. அம்மாக்கு பயப்படுறதை விட அம்மா பின் பாக்கெட்ல ஏதாவது நடக்கணும்னா அவங்க ஸ்டேட் பாடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து ரொம்ப ஸ்டேட்டாக இருப்பாங்க. யாரும் மோதாஜனை பார்க்க மாட்டாங்க. ஏதாவது எந்த மருமகளாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் ஏதாவது நேரடியாகவே பேசுவாங்க. இது குறைவு பண்ண மாட்டாங்க. வீட்டில் 8 பேர் இருக்கிறதுனால ஏதோ ஒரு குழந்தை ரொம்ப ஃபேவரட், ரொம்ப செல்லம் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா தான் வச்சுருந்தோம். அப்படி ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. மூத்தவன் பெரிய பையனை கொஞ்சம் நல்லா பார்ப்போம் முதல்ல. அப்புறம் இந்த கடைசி பையன், அப்புறம் அதுக்கு மேலே திருநாவுக்கரசன் ஒருத்தனை இவரை பார்ப்போம். அப்படி ஒரு இவதான் என் செல்ல பிள்ளை அப்படி ஏதாவது பிள்ளைங்கள கொஞ்சம் முக்கியத்துவம் இது கொடுப்போம். சின்ன பசங்க ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க. ஓகே. பொண்ணுங்க தான் அப்பாவுக்கு செல்லம் எப்பவுமே சொல்லுவாங்க. எப்பவுமே மூத்த பொண்ணு என் அப்படிதான் பேசும். உங்ககிட்ட தான் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. உங்க பேருமா? என் பேர் பத்மா. பத்மா. அப்பாவுக்கு ரொம்ப செல்லமா நீங்க? உங்களுக்கு முன்னாடி எத்தனை அண்ணனுங்க? நான் தான் பெருசு. எனக்கு அப்புறமா 3 பையன். அப்படிங்களா? 6 பையன். ஓ, நீங்க தான் மூத்தவங்க. நான் தான் எல்லாத்துக்கும் பெருசு. அப்போ அப்படி இருக்கும்போது அம்மாக்கு அப்புறம் உங்களை தான் அம்மா ஸ்தானத்துல எல்லாரும் பாக்குறாங்களா? ஆமா. அக்கா என்ன சொல்றாங்களோ அதுதான் முக்கியம். அக்கா கோடு கிழிச்சா அதை தாண்டக்கூடாது, அப்படிதானே? அப்படிதான். எங்க வீட்டுல அப்படிதான் இருக்கு. ஐயா, உங்க காலத்துல சொல்லுங்க, பேரன் பேத்திங்க எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க. கேஜிலேருந்து பிடிஎஸ் படிக்கிற வரைக்கும் எல்லாரும் குடும்பத்துல இருக்காங்க. ஸோ எப்படி எல்லாம் அந்த குடும்பம் ஒன்றா வைக்க முடியும்? சின்ன பிள்ளைலேருந்து அப்படியே அவனுக்கு நல்லா வளர்ந்து கொண்டாந்து இந்த மாதிரி பாவப்படுங்க. எல்லாரையும் அப்பான்னு தான் கூப்பிட்டாங்க. சித்தப்பா பெரியப்பான்னு கூட மாட்டாங்க. யாரோட போவாங்க வருவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பிள்ளைகளும் அதே மாதிரி, பேர பிள்ளைகள் அதே மாதிரி, பேத்திங்க எல்லாம் இருக்கும். பட் உங்க மருமகள் உங்களை அப்பா தான் அப்பான்னு கூப்பிடுவாங்க? கூப்பிடுவாங்க. 2 பொண்ணு அப்பான்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் மாமா கூப்பிடுவாங்க. அதெல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி தான் எல்லாமே 6 பேருமே. ஆனா அந்த மருமகளுங்க இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருதோ, இல்லை நாத்தனார் மருமகள் பிரச்சனை வருதோ, அந்த மாதிரி பிரச்சனை வந்தது? மாமியார் பிரச்சனை வந்தது கிடையாது? எதுவும் வரதில்லை. வீட்டில் உடம்பு முடியாத சுடுதண்ணி போட்டு என் வீட்டுக்காரமாக கொண்டு கொடுப்பாங்க அதுங்களுக்கு. ஆஹா, அதை கேட்குறேன், அது எப்படி முடிஞ்சது? அது அந்த மாதிரியே நான் கொண்டாண்ட எல்லா பிள்ளைகளுமே ஒரு ஒற்றுமையாக, ஒரு எந்த பாகுபாடு இல்லாமல் கொண்டு வந்தோம். எதாக இருந்தாலும் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன். வீட்டுக்கு வரும்போது மருமகள் தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக இதுதான் கண்டிஷன் வச்சிங்களா? நாங்க கூட்டு குடும்பமா தான் இருக்கோம், எந்த காரணத்துக்கும் நான் கூட கல்யாணம் பண்ண இஷ்டப்பட்டா போகலான்னு சொல்லுவேன். அவங்க வீட்டில் அவங்க அம்மா போட சொன்னால் கூட போகிறவங்க இஷ்டப்பட்டு அவங்க மருமனை கூட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அவங்களும் அதை பற்றி பேச மாட்டாங்க. என் பசங்களும் அதே மாதிரி தான். முடிஞ்சால் தனியாக போனால் போக மாட்டேன்ட்டாங்க. எப்படி விட்டுட்டு போக முடியும்? இவ்வளோ அழகான குடும்பம் இருக்கும்போது விட்டுட்டு போகணும்னு ஆசையே வராது யாருக்குமே. ஏதாவது குடும்பம் சம்பளம் கொடுத்தா கூட என்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் பார்த்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். காசு தேவைப்பட்ட வரைக்கும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அவங்களே கொடுத்துருவோம். ஓஹோ, இனி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஒரு 10,000, 8,000, 15,000 அப்படி கொடுப்பாங்க எல்லாரும். மிச்சம் எனக்கு தேவைப்பட்டது மிச்சத்தை அவங்களே கொடுத்து நீங்கள் வச்சுட்டு. இப்போ உங்க தலைமையில தான் இந்த குடும்பமே இருக்கு. இப்போ அது ரொம்ப இஷ்டம் தான். நான் தான் சாமான் வாங்குறது, பால் கீழே எல்லாம் என்னுடைய பொறுப்பு தான். எல்லாம் எல்லாமே உங்க பொறுப்பு. மாதமான ஸ்டோர் வாங்கினாக்க 25,000, 20,000, 30,000 ஆகும். பட்ஜெட் எவ்வளவு வரும் மாசத்துக்கு? மாதத்துக்கு எப்படி பார்த்தா 1 லட்ச ரூபா கிட்ட வரும். இல்லை, 1 லட்ச ரூபாய், கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் செலவாகுது ஒரு மாசத்துக்கு. மளிகை சாமான், காய்கறி அதெல்லாம் சொல்லும்போது அப்படி இருக்குது பட்சத்தில் எல்லா பசங்களும் அதுல பங்கு இருக்கு. எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க. எல்லாம் நம்ம வீட்டில் எல்லா பசங்களும் சாப்பாடுலாம் செய்வாங்க. எல்லாம் அவனுங்களே பண்ணுவானுங்க. நானும் அந்த காலத்தில் இது எல்லாம் சாப்பாடு எல்லாம் செய்ய தெரியும். அதனால வீட்லேயும் எல்லாருமே அதையும் செய்வாங்க. என் பையன் எல்லாருமே அதிக வேலை செய்வாங்க. நான் காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிக்குவேன். 3 மணிக்கு எழுந்திரிச்சு இன்னி வரைக்கும் அதே மாதிரி தூக்கம் வராது. நைட்டில் 4 மணிக்கு பசங்கள்லாம் எழுந்திரிப்பாங்க. எழுந்திரிச்சு வெளியே கூட்டுறது பெருக்கிறது எல்லாம் நம்ம பசங்களே செய்வாங்க, ஆம்பளைங்களே செய்வாங்க. ஸோ அதனால தான் பொம்பளை பிள்ளைங்க லாஸ்ட்டில் மருமகளாம் எழுந்திரிப்பாங்க. எல்லாம் போய் நம்ம பசங்களே செஞ்சுருவாங்க எல்லா வேலையும். ஸோ கியூட். அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ பேர பேத்திங்க என்ன அவங்களும் இதை பார்த்து வளர்றதுனால கூட்டு குடும்பமா இருக்கணும்னு சொல்றாங்க. பேத்தி எல்லாருமே இப்போ டாக்டர் படிக்கிற பிள்ளைங்க 3 பேர் டாக்டர் படிக்குதுங்க. சரிங்க. இன்னொரு நர்ஸ் படிச்சு முடிச்சிருக்கு. எல்லாம் படிச்சிருக்காங்க. இன்னொரு சிங்கப்பூர் போயிருக்கான் இப்போ தான் என் பேரன். சரிங்க. ஆமாம், போய் 2 வாரம் ஆயிடுச்சு போய். சரிங்க. எல்லாமே நம்ம பேச்சை கேட்போம். யாரும் தெரியாது, யாரு பிள்ளைன்னு தெரியாது. ஓகே, எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ உங்க வீட்டில் ஒரு விசேஷம் சொன்னாக்கா வெளியிலேருந்து யாருமே வர தேவையில்லை. ஒரு கல்யாணத்துக்கு போனால் 40 பேர் போனால் அந்த குடும்பம் நிறைய ரொம்ப இதாக. அதனால நாங்களே எங்களை தான் முன்னே கூப்பிடுவாங்க எல்லாருமே. கண்டிப்பாக. அந்த குடும்பமாக பார்க்கும்போது ஒரு வீட்டில் விசேஷம், ஒரு பண்டிகைனா வீடு அப்படியே அழகா இருக்கும். எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது. நாங்கள்லாம் இங்கே நகரத்தில் வாழும்போது ஏங்குவோம், ஐயோ எப்போ கோயம்புத்தூர் போவோம், எப்போ எல்லா குடும்பம் ஒன்றா இருப்போன்னு. ஆனால் நீங்கள் எல்லாரும் இங்கே ஒன்றா இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க 2வது பொண்ணு வந்திருக்காங்க.
வணக்கங்க. உங்க பேர்? மணிமேகலை. மணிமேகலை. மணிமேகலை நீங்க கடைசியா இல்ல நடுவுல? 5வது பொண்ணு. அஞ்சாவது பொண்ணு நீங்க. சரிங்க. இப்ப நீங்க அம்மா செல்லமா அப்பா செல்லமா? எனக்கு எங்கள் அப்பா தான். ஏன் அப்பா தான் எல்லாத்துக்கும்? நாங்கள் எல்லாமே அப்பாட்ட பேசுவோம், அம்மாட்ட பேச பயப்படுவோம். அம்மா கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவீங்களா? அப்பா சின்ன வயசுல திட்டிருக்காரா, அடிச்சிருக்காரா? திட்ட மாட்டாங்க. திட்டவே மாட்டாரா? அம்மா தான் திட்டுவாங்களா? ஸோ அதனால தான் அப்பா ரொம்ப பிடிக்கும். சரி, தப்பு பண்ணா தப்பு பண்ணால் கூட அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பார்த்துக்குமா, அவ்வளோதான். அப்பா ஒன்றும் சொல்றது இல்லை, அதனால தான் அப்பா செல்லம் அதிகம். எப்படி உங்க வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுனால உங்க வீட்டில் என்னைக்குமே அந்த பிரச்சனைகள் ஏன் வரதில்லை? வரும், சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும். ஆ, அது எங்கள் அப்பா சொல்லிடுவாங்க. அவங்க எங்களை தான் திட்டுவாங்க ஏதாச்சும் ஒன்றா கூட. எங்கள் அண்ணிங்க தம்பி ஒய்ஃபுங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது நீங்களே அதை பிரச்சனையை தீர்க்க நாங்களே- வச்சுட்டு ஆமா. ப்ராப்ளம் சால்வ் ஒரு பண்ணிடுவீங்க. 1 hour ஒரு மாதிரியா இருப்போம். அதுக்கப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு பேசிப்போம். ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா அந்த 1 ஹவருக்குள்ள மனசுல இருந்து தூக்கி போட்டுறீங்க. ஆமா. அதை உள்ள வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. அது மனசுலயே இருக்கும். ஐயோ இது அன்னைக்கு இது பண்ணியிருந்தேன், அதெல்லாம் மனசுல இருக்காது. அதெல்லாம் இருக்காது. அந்த பிரச்சனையை பேசி முடிச்சுட்டு தூக்கி கடாசிடணும். கரெக்ட். ரொம்ப நல்ல பாலிசி இருக்கு. ஆனா உண்மையில ஒரு கூட்டு குடும்பம் சொல்லும் போது இப்படி ஒரு 40 பேர் ஒரே வீட்டில் இருக்கும்போது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி நாங்கள் மட்டும் இருக்கோம், எங்களுக்கு தனி குடித்தனம் வேணும் சொல்லிட்டு நிறைய பேர் குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு போறாங்க. அவங்க இது பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ண போறாங்கன்னா தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு ஒரு குடும்பமே இங்கே வந்திருக்கு. நீங்க தான் வீட்டில் மூத்தவர். ஆமாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரிசர்வ் பேங்க்ல ஒர்க் பண்ணுறேன். ரிசர்வ் பேங்க்ல ஒர்க் பண்றீங்க. நீங்க சொல்லுங்க, அந்த கூட்டு குடும்பம் சொல்லும்போது நீங்க தான் மூத்தவர், உங்களுக்கு கீழே 7 பேர் இருக்காங்க. அந்த கூட்டு குடும்பம் ஃபீலிங் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம். ரொம்ப விட்டு கொடுப்போம் நாங்கள். ஆ. அப்பா பேச்சை அதிகமாக கேட்போம், எங்கள் அக்கா பேச்சை அதிகமாக கேட்போம். அது மாதிரி வந்து சண்டை வந்தாலும் இப்போ எனக்கும் என் ஒய்ஃபுக்கு சண்டை வராமல் இருந்தாலும் அடுத்த தம்பி அதை சால்வ் பண்ணிடுவோம். 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் சால்வ் ஆகிடும். அதிகமாக சண்டை போட மாட்டோம். ரெண்டாவது இப்போ 6 மருமக இருக்காங்கன்னா 6 பேர் 6 வீட்டுக்காரவங்க வந்தாதான்லாம் கிடையாது. யாருக்கிட்டனாலும் அவங்க பணம் வாங்கிக்குவாங்க, யாருனாலும் கூட்டிகிட்டு போவோம். நியரஸ்ட் மேன் இப்போ படிக்க போகுது, அந்த குழந்தை அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குன்னா நான் இருந்தேன்னா நான் போய் கூப்பிட்டு வந்துடுவேன். ஓ சரிங்க. இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்னு எங்கள் அப்பா ஆரம்பமே சொல்லிடுவார். அதே மாதிரி சமையல் பண்ணும்போது கூட ஒருத்தருக்கு இவங்களுக்கு யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை சொல்லிட்டா அதை செஞ்சு கொடுத்துருவாரு. அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு போட்ட பிறகு தான் எங்களுக்கு. ரெண்டாவது எங்கள் அப்பா வந்து இவங்களை எல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது வரதட்சணை இவங்க யார்கிட்டையுமே வாங்கலை. ஓ ரொம்ப சந்தோஷம். அவங்க அம்மா வீட்டில் இன்னும் பொண்ணுக்கு போடுறாங்களோ அதை போட்டால் போதுன்றாரு. அது கூட இது கூட எதையும் கேட்கல. அதே மாதிரி அவங்களும் இது வரைக்கும் அவங்க குடும்பத்தை கூட பெருசாக எடுக்க மாட்டாங்க. எங்கள் குடும்பத்தோடையே அப்படியே இருந்து எங்களோடய இருந்துட்டாங்க. அதனால சின்ன சண்டை விட வந்தாலும் 2 செகண்ட். நீங்க வீட்டுல மூத்த மருமகள். ஆமாம். நீங்க வீட்டுக்கு வரும்போது நமக்கு கீழே இத்தனை பேர் இருக்காங்க, ஐயோ ஒன்றுனா எல்லாரும் வீட்டில் மறுபடியும் ஒரு மீதி 5 மருமகள் வர போறாங்க, எல்லாரையும் நம்ம பார்த்துக்கணும், இந்த குடும்பத்தோட பாரமே நம்ம தலை மேலே வரப்போகுது, அந்த மாதிரி எந்த அப்படி பயம் எந்த ஃபீலிங்கே கிடையாது. கிடையவே கிடையாது. வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? வீட்டுக்கு வரும்போது கூட்டமாக தான் இருந்தது. அப்புறம் போக போக குழந்தனுங்க, மாமனார், நாத்தனார் அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. இப்போ எங்கள் குடும்பத்தோட இந்த குடும்பம் தான் ரொம்ப ஐக்கியமாயிடுச்சு. அவங்களெல்லாம் மறந்துட்டோம், போகிறப்பதான்ற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிறது கடைசி மருமகள் நீங்க. உங்க பேர்? ரதி. ரதி. ரதி, நீங்க வீட்டுக்கு வரும்போது ஐயோ இவ்வளோ பெரிய குடும்பமா இருக்கு, அந்த ஒரு சின்ன பயம் மனசுல இருந்ததா? அப்படி எனக்கு தோணலை. ஏன்னா எங்கள் அப்பா வீட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவ்வளோ ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல. இங்கே வந்து எல்லாரையும் பார்த்தேன், ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பெருசுப்படுத்துறது கிடையாது. அதனால அப்படியே செட் ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் அதை வந்து பெருசா அப்படிலாம் பேச மாட்டாங்க வீட்டில். அப்படி விட்டு கொடுத்தா அது அப்படிதான் சரிதான் அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கு மேலே மாமனார் எங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு. அதனால அது அப்படியே ஜாலியாக போயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. சரி, சமையல் இன்னைக்கு தக்காளி ரசமா இல்ல புளி ரசமா, இது யாரு முடிவு பண்றது இன்னைக்கு? மாமனார் தான் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட தான் கேட்டுப்போம், இன்னைக்கு என்ன செய்யறது அப்படின்னு அவங்க தான் கேட்டுப்போம். அவங்க தான் சொல்லுவாங்க, இது செஞ்சிடலாமா அது செஞ்சிடலாமான்னு சொல்லுவாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க எங்க கூட மோஸ்ட். அப்படிங்களா? ஸோ மெனு இன்னைக்கு என்ன வரப்போகுது, வீட்டில் என்ன சமைக்க போறோம், அது எல்லாமே உங்க வீட்டில் மாமனார் சொல்லுவாங்க? மாமியார் இருந்த வரைக்கும் அவங்க சொன்னாங்க. சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மாமனார் தான். சரிங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டில் சமையல் ஆரம்பிப்பீங்க. காலையில் எத்தனை மணிக்கு உங்க நாள் ஆரம்பிக்குது? நீங்க சொல்லுங்க. 4 மணிக்கு. காலையில் 4 மணிக்கு? 4 மணிக்கு எந்திரிச்சிடும்.
எந்திரிச்சு சமையல் முக்கால்வாசி வாச பெருக்கிறது எல்லாம் குழந்தைங்களே செஞ்சிருவாங்க. நாங்கள் வெறும் கோலம் மட்டும் போடுவோம். ஆஹா ஆஹா நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் ஆரம்பத்துல இருந்து இந்த வேலை செய்றீங்க. அம்மா இருக்கிற காலத்துல இருந்து அம்மா இல்லை மேடம், அம்மா இருக்க காலத்திலே மிக்ஸி யூஸ் பண்ணவே கூடாது எங்கள் மாமியாருக்கு. அப்போ நாங்கள் அரைச்சா எங்கள் குழந்தைங்க தள்ளுங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நாங்கள் அரைச்சி கொடுத்துட்றோன்னு அரைச்சிடுவாங்க. கிரைண்டரில் மாவாட்டினா பிடிக்காது. அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் ஆமாம் இது கஷ்டம் பிள்ளைங்களாலேயும் முடியல அப்படின்னு அந்த கிரைண்டர் மிக்ஸியே அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்களே. அந்த மாதிரி நாங்கள் 3 பேர் வந்த நாளில் அம்மியில் தான் அரைக்கணும். அம்மிதான் அவங்க மார்க்கெட் போயிட்டு வரத்துக்குள்ளே நாங்கள் அரைக்கணும். இப்படி எங்கள் குழந்தைங்க ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்தானுங்கன்னா அப்படி பார்ப்போம். என்னால் அவங்க அரைக்க கஷ்டமாக இருக்குன்னா தள்ளுங்க நீ நான் அரைச்சிடறேன் அப்படின்னு அரைச்சிடுவார். சமையல் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக செய்வார் எங்கள் குழந்தை. யார் நல்லா சமையல் எங்கள் குழந்தை சமையலுக்கு எங்கள் ஃபேமிலி எல்லாரும் அடிமை. ஆஹா வேற எந்த சாப்பாடும் பிடிக்காது எங்களுக்கு. வெளியில போய் சாப்பிட்டா கூட எங்க பசங்களுக்கு அவ்வளவு திருப்தி இருக்காது. சித்தப்பா செய்யற மாதிரி இல்லம்மா பிரியாணி அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படி அம்மா இருக்கும்போது கத்துக்கிட்டீங்களா நீங்க? இல்லை, அப்பா இருக்கும்போது அப்பாவுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் நடக்கும்போது சரி அதுக்கு மேலே அப்பா சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் அப்பாவோட சமைக்கும் போது பக்கத்துலேயே இருப்பேன். சரிங்க. ஸோ அதனால் அப்பாவுக்கு உடம்பு சரியாதனால நான் செய்கிறேன்ப்பான்னு சொல்லி அன்னையிலேருந்து செய்கிறேன். நான் ஒரு 20 வருஷமாக செய்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு அதை பழகிடுச்சு. நம்ம அப்படியே பழகிடுச்சு. பட் சமைக்கும் போது அந்த பசங்க எல்லாரும் சுற்றி இருக்கிறது நல்லா இருக்கா? அண்ணி எல்லாரும் பக்கத்துலேயே வந்து எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, வெட்டி கொடுப்பாங்க. நான் கடற்கரை அடுப்பில் செஞ்சு வச்சிருவேன். ஆனால் 40 பேருக்கு சமைக்கிறது கஷ்டமா இல்லை? கஷ்டமாக தெரியாது, ஏன்னா எல்லாரும் பக்கத்துலேயே இருப்பாங்க, இருந்து எல்லாம் வெட்டி கொடுப்பாங்க, நான் கடற்கரை செஞ்சுருவேன். செஞ்சு வச்சுட்டு அப்புறம் நான் சப்போஸ் பிரியாணி நான் செஞ்சு வச்சிட்டேன்னா என் பக்கத்தில் வந்து என் அண்ணனுங்களோ தம்பிங்களோ யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ணிங்க ஒய்ஃப் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குங்க. அந்த பிரியாணி போடும்போது பக்கத்துலேயே இருந்து அப்படியே பக்கத்தில் எனக்கு இவ்வளோ கூடு நிறையா சாப்பிடுவாங்க. அதனால் பக்கத்துலேயே பிரியாணி சட்டி பக்கத்துலேயே இருந்துக்குவாங்க. அடேங்கப்பா. தூரமும் போக மாட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. சரி, ஒரு 40 பேருக்கு சமைக்கணும்னா எவ்வளோ கிலோ வரும் உங்களுக்கு? 40 பேர்னா ஒரு 5 கிலோ அரிசி வேணும். 5 கிலோ அரிசி. 5 கிலோ 7 கிலோ கறி செய்வோம். மட்டன் வாங்கினா 7 கிலோ 8 கிலோ வாங்குவோம். அடேங்கப்பா. அப்போ அது வாங்கினா தான் இங்கே எல்லாத்துக்கும் பரிமாற முடியும். கரெக்ட். அது அப்பா சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் வீட்டு செலவாகுது, மளிகை சாமான் காய்கறி பால் அதெல்லாம். ஸோ நீங்கள் எல்லாரும் ஈக்குவலி கான்ட்ரிபியூட் பண்ணிடுவீங்க? அப்படி இல்லை, நாங்கள் யார் எவ்வளோ கொடுக்குறோன்னே எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது. ஏன்? நாங்கள் எவ்வளோ நாளும் கொடுப்போம் எங்கள் அப்பாவுக்கு. இப்போ நான் 20,000 கொடுக்கலாம், எங்கள் அண்ணன் எவ்வளோ கொடுக்குறான்னு இன்ன வரைக்கும் தெரியாது, என் தம்பிங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் உங்கள் சம்பளம் வந்த உடனே உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு அப்பா கிட்ட கொடுத்துருவீங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் தீபாவளி டைமில் வெளியில் போகிறீங்க ஷாப்பிங்க்கு, எல்லாரும் ஒன்றா போவீங்க? எல்லாம் ஒன்றா போவோம். எங்கள் வீட்டில் 10 கார் இருக்கு, 50 பைக் இருக்கு, எல்லாரும் ஒன்றா போவோம். ஜாலியாக அங்கேயே ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஜாலியாக ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே சுற்றிட்டு 8 மணிக்கு போவோம். 8 மணிக்கு போயிடுவீங்களா? 8 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்புனாதான் கொஞ்சம் ரெடியாக இருக்கும். எல்லாமே அங்கங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக போவோம். போனோன்னா நைட் ஆயிரும் வர்றதுக்கு. ஸோ ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்கன்னா ஒரு பிக்னிக் போற மாதிரி. கூட வருது அப்பா தானா? வருவாங்க, எல்லாம் மாமா வருவாங்க, எல்லாரும் குழந்தைங்க யாராவது வருவாங்க. உங்களுக்கு என்ன வேலையும் இருக்காது, உட்காந்து பேப்பர் படிக்கிறது. முடிஞ்சுதா பேப்பர் படிச்சுட்டு ஒரு ஃபுல் டே எடுப்பீங்களோ? ஒரு நாள் ஆயிரும். சரி, பட் சினிமா போறது அதெல்லாம் எல்லாமே போட்டு போடுவோம். தனியா இப்ப எங்க ஃபேமிலினா எங்க ஃபேமிலி வரைக்கும் சினிமாக்கு போக மாட்டோம். மொத்தமா 40 பேர் தான் டிக்கெட் போடுறது. டிக்கெட் யார் புக் பண்றது? அவ புக் பண்ணுவா, ராதி புக் பண்ணுவா. ஆன்லைன் புக். ஸோ 40 பேர் 50 பேருக்கு டிக்கெட் ஆன்லைன் போட்டு கொடுத்துட்றாங்க. அடேங்கப்பா. நீங்க தான் வீட்டுல கடைசி, ரைட்? ஸோ நீங்க சொல்லுங்க, வளரும் போது கடைக்குட்டி இருக்கிறதுனால செல்லம் கொஞ்சம் அதிகம்? ஆமாம் மேடம், அப்பா கொஞ்சம் செல்லம். அப்பா அம்மா அண்ணனுங்க 2 அக்கா. ஸோ கடைக்குட்டி இருக்கிறதுனால அந்த அந்த செல்லம் பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேடம். ஃபஸ்ட்டு எனக்கு பர்த்டே அந்த மாதிரிலாம் வரும்போது எங்கள் அண்ணன் பஜாரில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். அப்பா இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ பிஎன்சி மில் வந்து மூடிட்டாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட் அண்ணன் தான் பஜாருக்கு போய்ட்டு அப்படி இது பண்ணோம், எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறது. ஏன்னா அப்பா வந்து கஷ்டப்பட்டு 6 பேருமே ப்ராக்டிஸுக்கு காசு கொடுக்கணும், மேட்சுக்கு போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் காசு கொடுக்கணும். அப்போ கம்மி தான். 6 பேரும் ஃபுட்பால் பிளேயர்ஸ்? 6 பேருமே எல்லாமே ஸ்டேட் லெவலில் ஆட்டிருக்கோம். நான் 95 வந்து ஏசியன் கேம் ஆடினேன். ஓ லவ்லி. தாய்லாந்தில் ஆடினேன். ஓ. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுக்கு அப்படி அப்பாயின்மெண்ட் கிடச்சி போய் எப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்தோன்னே தெரியல. அப்பாவோட உழைப்பு, அம்மாவோடைய உழைப்பு. அம்மா ரொம்ப உழைச்சாங்க, அம்மா தான்.
அந்த டைம்ல இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியாமல் போனதான் கஷ்டம். நாங்கள் நல்லா இருக்கும் போது அம்மா கொஞ்சம் இல்லாமல் போனது கஷ்டம். பட் நீங்கள் சொல்லுங்கள், அந்த பர்த்டேஸ் வரும்போது எல்லாருக்கிட்டேருந்து பரிசு தனித்தனியாக வருமா? அப்போ வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ் மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். எல்லாத்துக்கும் ஒரு பனியன் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி கிடச்சா கூட இது பெரிய விஷயம்தான். அப்போ எங்கள் அண்ணா அது கிடைக்கும் போதே பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் அப்பா அந்த ஸ்கூல் ஃபீஸ்லாம் அப்போ ரொம்ப கம்மி தான். எல்லாம் அந்த பேரில் யூனிஃபார்மு அந்த மாதிரி இது பண்ணோம். அந்த மாதிரி டைமில் எப்படி இந்த மாதிரி வந்தோன்னு தெரியல. கொஞ்சம் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 8 பிள்ளைங்களுக்கும் அந்த டைமில் பார்க்கும்போது நம்மளாம் கூட சும்மா இருக்கும்போது கூட கோவப்பட்டுருவோம் பிள்ளைங்க மேலே. ஆனால் எப்படி அப்பா பண்ணாங்க இந்த மாதிரி இது பண்ணும்போது தெரில. ஒரு இதில் நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு அப்பா விளையாடுற பூட்டை கூட விற்கிற ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்ட்டு. அது பெரிய நான் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க. இப்படிலாம் யோசிக்கும் போது அப்பா விடவே முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்போ அப்பா காரில் போகிறது ஆசையாக நமக்கு ஒரு இது இருக்கும். நாங்கள் கார்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ இது பண்ண மாட்டோம். டூ வீலர் தான் ஆசைப்படுவோம். அப்பாவும் அந்த அழகுப்படுத்துறது, அப்பா போகிற அழகு தான் எங்களுக்கு ஆசை. வேறு ஒன்றுமே நமக்கு பெரிய அப்பா ஒரு உழைப்புக்கு மரியாதை கொடுக்குறீங்க எல்லாரும். அப்பா கொடுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் எங்கள் அக்காங்க, பெரிய அக்காவாக இருக்கட்டும் சின்ன அக்காவாக இருக்கட்டும், அப்போ எங்கள் அக்கா வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பர்மா நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கவுசோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சேலரி எடுத்துச்சுன்னா எங்கள் எல்லாத்தையும் வர வச்சு அக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு அந்த எப்போ அந்த சம்பள டேட் வரும் அப்படின்னு இருப்பாங்க. அக்கா தான் அந்த கவுஸ் வாங்கி கொடுத்து எங்களை இது பண்ணி கொடுக்கும். சரி, ரொம்ப சீரியஸ் வீட்டில் யாரு? இல்லை இவன் தான் எல்லாத்தையும் பார்க்குறவன். இவன் தான் குடும்பத்தை வந்து எல்லாத்தையும் பார்க்குறவன். அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆவான். எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அப்பா கூட எல்லாமே பண்ணுறது இவன் தான். நான் ஏன் கோவமாக இருக்கேன்னா, அந்த இடத்துல இப்போ வர்றோம், அந்த இது இங்கே இருக்கிற பொருள் அங்கே இருந்துச்சுன்னா கோவம் வருது. அந்த பொருள் அங்கே இல்லைன்னா நானும் காலையில் எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ க்ளீனாக இருக்கேன் அப்படின்னு நினைப்பேன் நான். ஏன் அது நம்ம வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அதனால யாராவது செய்யலைன்னா கோவம் வரும். கோவம்னா முகம்தான் கோவமாக இருக்கும், ஒன்றும் இல்லை. அப்படி செஞ்சால் தான் செய்யுதுங்க, இல்லைன்னா வந்து திருப்பி ஜாலியாக இருந்துருது. கோவம் செய்ய மாட்டேது நம்மளுக்கு தெரியும். இதில் நம்ம ஏதாவது ஒரு காசோ ஏதோ வச்சுருந்தோம், இதை பர்ஸை யார்ட்டையாவது கொடுப்பேன், ஆனால் மறந்துடும். கொடுத்துட்டு யார்கிட்ட கொடுத்தேன்னு கூட தெரியாது. ஆனால் ஒவ்வொரு டைம் ஞாபகம் வந்து ஒன்றை தானே கொடுத்தேன்னா டக்குன்னு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் பார்த்தா யார்கிட்ட கொடுத்தோம், நம்ம கொடுத்தோமா இல்லையான்லாம் தோணும். ஆனால் திருப்பி பார்த்தா அந்த தாய்மேடையில் இருக்கும். அந்த நேரத்துக்கு பயந்துட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த தானே வந்துடும் அந்த இடத்துல இருக்கும். சரி, அதோட ஒன்றும் பண்ணுறதில்ல. உங்கள் பேர் சொல்லுங்க. திருநாவுக்கரசு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ரொம்ப குவைட்டானால? ஓரளவு இல்லை, இங்கே இருக்க போது தெரிஞ்சிச்சு. ரொம்ப குவைட்டா இருப்பார் அவரு? கோவம் வரும். கோபம் வருமா? வரும். எதுக்கு கோபம் வரும்? இல்லை அப்படி இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. ரொம்ப சைலண்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அந்த நிமிஷத்தில் அப்படியே விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்பப்போ கோவம் வரும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் தான் வீட்டில் குவைட்டா? நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன். ரொம்ப அமைதி வீட்டில். ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்க, அப்புறம் அது உண்மை இல்லைன்னு அர்த்தமா? இருப்பான் அமைதியாக இருப்பான். அவர் தான் அமைதியா வீட்டில்? இல்லை, மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. இல்லை, ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார், அவங்க இருக்கும்போது தான் பயங்கர கலகலப்பாக இருக்கும். ஏதோ யாராவது ஒருத்தர் கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் எல்லாரும் கலாய்ச்சிட்டே இருப்பீங்க, ரைட்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் வீட்டில் 3ஆவது மருமகள். ஸோ நீங்கள் வீட்டில் அமைதியா இல்லை நீங்கள் ஜாலி டைப்? நான் அமைதியெல்லாம் இல்லை, டென்ஷன் ஆனா. அமைதி யாரு? மூத்தண்ணியா? இல்லை, அமைதி யாரு? அமைதி ரஜினி. நீங்க தான் குவைட்டா? கடைசி இருக்கிறதுனால குவைட்டா இருக்கீங்களா இல்ல பேசிக்காவே நீங்க அப்படிதான்? சுபாவமே அமைதியா தான். அமைதி. ஓகே, சோ நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க? நான் ஜாலியா இருப்பேன். ஆல்ரைட். அண்ட் நீங்க? சோ நீங்க ஜாலியா இருப்பீங்களா வீட்ல? ஆமா, நாங்களும் ஜாலியா இருப்போம். அப்போ வீட்ல பசங்க வந்து இந்த சித்தி தான் ரொம்ப ஃபேவரட், இந்த பெரியம்மா தான் ரொம்ப ஃபேவரட். இந்த சித்தியை ரொம்ப பிடிக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும். பிள்ளைங்களோட ஐக்கியமாயிரும் அப்படி. ஸோ ஏன் அப்படி? பசங்களோட ஜாலியாக பேசினா பசங்க அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போனால் ஜாலியாக, அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ நீங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு கேட்டு தான் சமைப்பேனே. சமைச்சாலே பசங்களுக்கு உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டு தான் சமைப்பேன். அதனால சித்தி தான். சாய்ஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் ஒரே வீட்டில் இவ்வளோ அழகான ஒரு குடும்பம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேசணும், பேச வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போது இந்த தேர்ட் ஜென்ரேஷன், 3rd and 4th, ஓகே, அந்த
அடுத்தடுத்த தலைமுறை சொல்றோம், அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் I'll start with you. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் கார்த்திக். நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் முடிச்சு. இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல நீங்க மூத்தவரா? இல்லை, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. என்னோட 2வது சித்தப்பாவோட பொண்ணு. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட். அவங்க வந்து நர்சிங் முடிச்சாங்க. ஓகே. அவங்க ஆக்சுவலாக இன்னைக்கு வரல, அவங்களுக்கு லீவ் கிடைக்கும். நான் செகண்ட். எனக்கு அடுத்து என்னோட தங்கச்சி இருக்கா, அவளுக்கு ஆக்சுவலாக கல்யாணம் ஆயிடுத்து. என்னோட மாமாக்கு தான் வந்து கல்யாணம் பண்ண கொடுத்தோம், எங்க அம்மாவோட தம்பிக்கு. சரிங்க. இவ வந்து அடுத்து நெக்ஸ்ட். ஓகே, நீங்க தான் அடுத்தது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் சுவாதி. நான் பிடிஎஸ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டரா இருக்கீங்க. ஓகே. இவங்க தான் 4th ஜெனரேஷன். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? ஹாஸ்னி ஸ்ரீ. ஹாஸ்னி ஸ்ரீயா? எனக்கு உங்க Dress பிடிச்சிருக்கு, தரீங்களா எனக்கு? ஆஹா, உடனே சொல்லிட்டாங்க. சரி, அந்த கண்ணாடியாவது கொடுங்க. லைட் எவ்வளோ போடுறாங்க பாருங்க, கூச்சமா இருக்கு பாருங்க, கண்ணு கூசுது அப்படியே. அந்த கண்ணாடி கொடுங்களேன். அதுவும் தர மாட்டீங்களா? யார் வாங்கி கொடுத்தா அந்த கண்ணாடி? எங்க அப்பா. அப்போ உங்க அப்பா கிட்ட கேட்டா கொடுப்பீங்களா? சரி, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா பிடிக்காதா? அம்மா திட்டுவாங்களா? அம்மா திட்டுவோம். சரி, அப்போ அப்பா திட்ட மாட்டாங்களா? திட்ட மாட்டாங்க அப்பா. அப்பா ரொம்ப செல்லம் கொடுப்பாங்களா? எங்க அப்பா ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. பொண்ணு பசங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் அப்பா தான் செல்லம். சரி, மைக் கொடுக்குறீங்களா? அக்கா கிட்ட மைக் கொடுங்க, அவங்க பேசணும். ஓ, சித்தி அவங்க. ஜிஜோ, சித்தி உங்க பேர்? கே நித்யஸ்ரீ. கே நித்யஸ்ரீ. நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் பி. செகண்ட் பி படிக்கும் போது சித்தியா நீங்க? இப்ப அவ உங்களை என்ன கூப்பிடுறா? சித்தி கூப்பிடுறாளா, அக்கா கூப்பிடுறாளா? சித்தி. சித்தியா கூப்பிடுற? அக்கா கூப்பிடணும்ல. சித்தி முறை வரும், அதனால சித்தி கூப்பிடுறீங்களா? கடைக்குட்டி இருக்கிறதுனால ரொம்ப செல்லம் உங்களுக்கு வீட்டுல. சரி, நீங்க வீட்டுக்கு அடுத்த தலைமுறை சொல்லும் போது அந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கீங்க. ஆமா, நான் வந்து பேரனோட ஒய்ஃப் நானு. ரைட். வீட்டுல இருக்கிற எல்லா மருமகள் கிட்ட கேட்ட கேள்வி, பெரிய குடும்பம், வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பயம் இருந்ததா? எனக்கு சுத்தமா பயமே இல்லை, ஜாலியா இருந்துச்சு. சரி, அப்போ நான் வீட்டுல பொண்ணு பார்க்க வரும்போது வீட்டுல அத்தனை பேர் இருக்காங்க, கூட்டு குடும்பமா இருக்கும், அதெல்லாம் சொல்லும்போது பயம் இல்லையா உங்களுக்கு? நான் வந்து எங்க வீட்டுல ஒரு பொண்ணு தான், கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அதனால எங்க வீட்டுக்கே கூட்டம் வந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டம் கிடைக்கிறப்ப எப்படி நான் அதை பயந்துட்டு எனக்கு கொஞ்ச நாள் கூட இவங்களை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட நான் போக மாட்டேன். உங்க அம்மா வீட்டுக்கும் போக மாட்டீங்களா? போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். ஆனா ஜாலியா இருக்கும்ல ஒரு வீட்டுல செம்ம ஜாலியா பேர் இருக்கும்போது. ஒரு அதான் சொன்னேன், ஒரு பண்டிகை இருக்கட்டும், ஒரு கல்யாணம் இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும், ஒரு நிகழ்ச்சி நடக்கா, எல்லாரும் ஒன்னா போகும்போது, எல்லாம் ஒன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே சமயத்துல ஒரு சின்ன தவறு நடந்தாலும் யாராவது கவர் பண்ணிட்டு ஒரு திட்டு விழக்கூடாது சொல்லிட்டு, சார் நான் பாத்துக்கிறேன், நீ விடு நான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரி நிறைய நடக்குமோ? நிறைய இதாகவும். இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா கூட அதை உடனே மறந்துடும், மனசுலேயே வச்சிருக்க மாட்டோம். ஒன்று அவங்க பேசுவாங்க, இல்லை நாங்கள் போய் பேசுகிறோம், விட்டு கொடுத்து போயிடுவோம், அவள் தான். மன்னிப்பு கேட்கறது உண்டா? மன்னிப்பு கேட்போம். இப்போ இது என் தங்கச்சி தான், இதுகிட்ட நான் தப்பு பண்ணேன்னா சாரி கேட்பேன், அது தப்பு பண்ணிச்சுன்னா என்கிட்ட சாரி கேட்பேன். அந்த நேரத்துல திட்டிடுவீங்க? அந்த நேரத்தில் சண்டை போட்டுப்போம், ஆனால் அதுக்கப்புறமே உடனே சேர்ந்துருவோம். சரி, உங்க பேருங்க? டி ஜெயப்பிரியன். ஜெயப்பிரியன், ஒரு ஹீரோ மாதிரி தலையெல்லாம் ஃபுல்லாக ஸ்டைலாக சீவிட்டு வந்திருக்கீங்க. யாருங்க ஃபேவரட் ஹீரோ? சூர்யா. அதான் நான் பார்த்தேன், ஃபுல்லாக ப்ராப்பராக இருக்கும்போது நினச்சேன் சூர்யா இருக்கணும். சரி, நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? தேர்ட் பி. தேர்ட் பியில் நீங்கள் சூர்யா ஃபேன். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜி விக்னேஷ். ஜி விக்னேஷ். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே. எல்லாருமே ஃபுட்பால் விளையாடுவோம். ஈவினிங் ஆனாலே அப்பா எல்லாருமே சேர்ந்து தான் விளையாடுவோம். சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுவீங்க. கோல் கீப்பரா இல்லை? நான் பிளேயர் தான். பிளேயர். ஓகே. ஸோ நீங்கள் எல்லாரும் ஃபுட்பால் விளையாடுவீங்க. உங்கள் ஃபேவரட் ஹீரோ? சூர்யா. உங்களுக்கு? எனக்கு அஜித். உங்களுக்கு தலை. ஓகே. அப்புறம் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சதீஷ். நான் +1 படிக்கிறேன். ரைட். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? நான் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும். ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், அதெல்லாம் லட்சியமாக இருக்குது உங்களுக்கு.
ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா இல்லை சுமாரா? இல்லை சுமாரா. சுமாரா. சுமாரா படிக்கிறோம். அது சுமாரா படிக்கிறதுக்கு மேத்ஸ் ரொம்ப சுமாரா வருமா இல்லை நல்லா வருமா? மேக்ஸ் நல்லா போடுவேன். உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை தம்பி, நீங்கள் யாரோ நான் யாரோ. மேத்ஸ் சுமாரா படிக்கும்போது மேத்ஸ் எப்படி வரும்? அதுதான் முதல்ல வராத மொக்கை. அதில் எனக்கு மேக்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்தே பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே. மேத்ஸ் பிடிக்குமா? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கீங்க. மேத்ஸ் மட்டும் வராது உங்களுக்கு, சயின்ஸு. தம்பி உங்கள் பேர் சொல்லுங்க. ஜெயசூர்யா. உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? யாரையும் பிடிக்கும். சினிமா பக்கமே வர மாட்டீங்களா? அஜித் மட்டும் தான் இவனுக்கு பிடிக்கும். யாருக்கு? யாருமே பிடிக்கல சொல்றானே. அஜித் பிடிக்குமா? எனக்கு அண்ணா ரஜினி தான் பிடிக்கும். அவன் பக்கத்து வீட்லயே இருக்காரு பாருங்க. சூப்பர் ஸ்டார் தான் பிடிக்குமா உங்களுக்கு? ஏன் சூப்பர் ஸ்டார் பிடிக்கும் உங்களுக்கு? நான் ரெம்போ படம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் ரெம்போ படம் தான் பார்ப்பேன் டெய்லிக்கும். அதுக்கப்புறம் முனி படம் பார்ப்பேன். பேய் படம் தான் பேய் படம் தான் அதிகமாக பார்ப்பீங்களா? பேய்னா பயம் கிடையாதா? பயம் ஐயோ எல்லாம் பேய் படம் பார்க்குறாங்களே. நான் யாருன்னா தெரியுதா? தெரியுமா? யாரு நான்? என் பேர் என்ன? ஃபஸ்ட்டு நான் எல்கேஜி படிக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்கேஜி. சமாளிக்கிறாங்க. என் பேர் கேட்டால் தெரியல, அதனால சமாளிக்கிறீங்க. ஐ லைக் இட். சரி, சித்திக்கிட்ட கொடுங்க. உங்க பேர்? வித்யாஸ்ரீ. வித்யாஸ்ரீ. நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 6th படி. நீங்க 6th படிக்கிறீங்க. நீங்க வீட்டில் என்னென்ன பண்ணுவீங்க? கலாட்டா என்னென்ன பண்ணுவீங்க? ஆடுவீங்களா, பாடுவீங்களா? அது என்ன தலையாட்டுறீங்க? அங்கிருந்து எல்லாமே பண்ணுவீங்க சொல்றாங்க. ஸ்கூல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கு? ஸ்போர்ட்ஸ், ரன்னிங் ரேஸா? அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு? சிவகார்த்தி. ரஜினி பிடிக்கும், சிவகார்த்திகேயன் பிடிக்கும். வேற யார் பிடிக்கும்? சரிங்க, ஆக மொத்தத்தில் எல்லாரும் உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? அப்படி வச்சுக்கலாமா? ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கீங்க. அதனால தான் எனக்கு அந்த கண்ணாடி கொடுக்கலையோ நீங்கள்? சரி, வீட்டில் ஒரு டைம் பாஸ் பண்ணணுன்னா பெஸ்ட் வே என்ன இருக்கு? நான் நல்லா குக் பண்ணுவேன். அதே மாதிரி டான்ஸு, சாங்ஸு அப்படின்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம். சும்மா பேசிட்டு அப்பாங்களை பற்றி கலாய்ச்சிட்டு கூட நாங்கள் ஏதோ கதை அடிச்சுட்டே இருப்போம். நாங்கள் அண்ணன் தம்பி. யார் அதிகமாக ஆடுவாங்க வீட்டில்? எங்கள் அக்கா ஆடுவாங்க. அவங்க தான் ஆடுவாங்களா? நல்லா ஆடுவேன். ஓகே. ஸோ நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் கலாய்ச்சிட்டு டைம் பாஸ் பண்ணுறது, ஜோக் பாஸ் பண்ணுறது. நாங்கள் ஒன்றா சேர்ந்தா ஃபுட்பால் விளையாடுவோம். நாங்கள் எல்லாம் ஒன்றா அப்பாவோட எல்லாருமே ஃபுட்பால் பிளேயர்ஸ். நேட்டிவ் டெம்பிள் ஒன்று இருக்குது, அது வந்து மானாமதுரை கிட்ட இருக்குது. சரிங்க. ஸோ நாங்கள் அங்கே எப்பயுமே போவோம். எங்களுக்குன்னு கார் இருக்குது, அதில் ஆல்ரெடி வந்துட்டு மல்லிகை சாமான் அது எல்லாமே இங்கேருந்து காரில் தனியாக வந்துடும் ஒரு டிரைவரோட. அந்த இது விசில்ஸ் எல்லாமே வந்துடும், எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அடுப்பு முதற்கொண்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ அங்கே நாங்கள் இது பண்ணுவோம். அங்கே வந்து எங்கள் சித்தப்பா சமைப்பாங்க. எங்கள் வீட்டில் எப்படின்னா 6 பேருமே வந்து 6 அண்ணன் தம்பிங்களுமே வந்துட்டு செம ஒற்றுமையானவங்க. அவங்கள வந்துட்டு ஒருத்தவங்க பேசுகிற கருத்து, இப்போ நான் இருக்கேன், நான் ஒன்று இப்போ பேசிகிட்டு இருப்பேன், அந்த நேரத்தில் வேறு யாராவது வருவாங்க, இன்னொரு தம்பி வருவாங்க, நாங்கள் 2 பேர் என்ன பேசிகிட்டு இருக்கோம்னு தெரியாது. ஆனால் அந்த டைமில் அவங்கக்கிட்ட வந்துட்டு சொன்னால் அவங்க அதை கரெக்டாக சொல்லுவாங்க, இவன் இதுதான் பேசியிருக்கான். ஸோ அந்த மாதிரி கோஆர்டினேஷன் இருப்பாங்க. 3 பேர் வேலை செய்வாங்க. 3 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் விளையாடுறது, எங்களோட விளையாடுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அதை யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவன் மட்டும் இது பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் யோசிப்பேன், ஏன்னா அவன் மட்டும் இது பண்ணிட்டு இருக்கான், விளையாண்டுட்டு இருக்கான், நான் வேலை செய்யணுமா, நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் அவங்க 6 பேர் அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் எப்பயுமே ஒர்க் பண்ணுவாங்க, 3 பேர் எப்பயுமே விளையாடுவாங்க. ஸோ நாங்கள் விளையாடும் போதே அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இது நாங்கள் எப்பயுமே நான்வெஜ் தான், நாங்கள் வெஜிடேரியன் ஜென்ரலாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நான்வெஜ் தான் நிறைய எடுத்துக்குவோம். ஏன்னா தாத்தா வந்துட்டு அவங்களோட நேட்டிவ் காரைக்குடி, அவங்க செட்டிநாட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். செட்டிநாடு சிக்கன், மட்டன் எல்லாமே ரொம்ப ரத்தம் அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி இதில் தான் நாங்கள் போவோம். ஸோ என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஃபுட்பால் விளையாண்டுகிட்டே இருப்போம். அந்த டைமில் ஒருத்தவங்க வந்துட்டு அப்படியே சூடாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு திருப்பி விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக போவோம். எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் 40 பேர் ஒன்றா போவோம். ஸோ அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது அந்த வருஷத்தில் நாங்கள் இப்போது இவ்வளோ பேரை கம்பைன் பண்ண முடியாது அட் அ டைமில்.
எதனா ஒரு 365 டேஸில் 2 டூரோ 3 டூரோ தான் போவோம். அதில் காமனாக இந்த நேட்டிவ் பிளேஸ் போயிடுவோம். ஸோ அந்த ஒரு டூருக்காண்டி எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டே இருப்போம். அந்த நாள் எப்போ வருது, அந்த நைட் எப்போ வருது, நம்ம எல்லாம் எப்போ போகிறோம், அதுக்கு தான் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் பெரியவங்க பார்க்கும்போது, ஒரு கூட்டு குடும்பம் பார்க்கும்போது, அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு ஆசை இருக்கும். இந்த ட்ரெடிஷன் கண்டிப்பாக அப்படியே கொண்டு போகணும். அம்மா பேர், அப்பா பேர், தாத்தா பேர், பாட்டி பேர் அப்படியே கொண்டு போகணும். அப்படி இருக்கும்போது உங்கள் ஜெனரேஷனில் இருக்கிறவங்க அவங்கள பார்த்துட்டு கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? நீங்கள் சொல்லுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, அது அதுதான் முக்கியமாக கற்றுக்கிட்டோமே. எது சொன்னாலும் நாங்களும், அப்பாங்க எது பேசினாலும் நாங்களும் எது பேச மாட்டோம். எந்த டைமில் அப்பா நாங்கள் சொன்னால் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். எந்தெந்த அப்பா எப்படி இப்படின்றதும் தெரியும். ஸோ அந்த மாதிரி கரெக்ட் பண்ணுவோம். கூட்டு குடும்பத்தோடைய சந்தோஷமே தனி. நான் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுனால எனக்கு அந்த சந்தோஷம் என்ன இருக்குது, அந்த ஒரு ஃபீலிங் என்ன இருக்குது கண்டிப்பாக தெரியுது. ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த குடும்பம் பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் முதல்ல தோணுது என்ன? எனக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கின்றது தான் என்னோட. எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் அதை அனுசரித்து போயிடுவோம். அது வரை என் பேச்சு எல்லாரும் கேட்பாங்க. எந்த இதுவும் கிடையாது எங்களுக்குள்ள, எந்த இதுவும் கிடையாது. பசங்களும் நம்ம பேச்சை கேட்பாங்க, அவங்க சொல்கிறத நான் எடுத்துக்கிடுவேன். எப்படி சரி அதெல்லாம் பண்ணுவேன். சரி. ஆனால் எப்போவுமே வீட்டில் மூத்தவர் ஒருத்தர் இருக்கும்போது எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை அப்படியே முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்னா யாராவது அந்த வீட்டுக்கு தலைவராக இருக்கணும். நீங்கள் தானே வீட்டுக்கு அடுத்த தலைவர். ஆமாம். ஸோ எல்லாரும் வீட்டில் சேர்ந்து உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்களா? இல்லை இல்லை, நாங்கள் எங்கள் தம்பியை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓகே. அவனுக்கு தான் நாங்கள் அந்த 2 கிரவுண்ட் இருக்கும் அந்த இடம். சரிங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா. சரிங்க. அவனுக்கே எழுதி கொடுத்தாச்சு. ஓஹோ. எங்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக வீடு இருக்குது. எங்களோட உழைப்பு. எங்கள் அப்பா எப்படின்னா, சம்பளத்தை கொடுங்க, எவ்வளோ நாளும் கொடுங்க, ஆனால் நீங்கள் தனித்தனியாக வீடு வாங்கணும் அப்படின்றது தான் எங்கள் அப்பாவுடையது. அதனால் எல்லாருக்குமே நல்ல வீடு, எல்லாம் அக்கம் பக்கத்தில் வீடு இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடை வந்து அவன் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருப்பான். சரி. எல்லாம் கொஞ்சம் ஒழுக்கம் அப்படின்றதெல்லாம் இருப்பான். ஸோ அதனால் அவனுக்கே எல்லாருமே எழுதி கொடுத்துட்டோம். ஸோ அதனால வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, எல்லாருமே எதிரில் தான் இருக்காங்க. அதுதான் அப்பா சொத்து எதுக்கு அவருக்கு மட்டும் தான் போகணும் அப்படி இல்லை, யாருக்குமே கிடையாது. அவர்தான் எல்லாரையும் பாத்துக்கிறாரு. அவர் தான் பாத்துக்கிறாரு. அவர்தான் ஒரு ஊருக்கு போனோம்னா கூட அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ். காலையிலேருந்து நைட் வரைக்கும் டிஃபன் முத கொண்டு, காலையில் 5 மணிக்கு டீ கூட ரூமுக்கு கொண்டாந்துருவார். அண்ணி டீ அப்படின்னு. ஒரு குழந்தைன்னே நம்ம நினைக்கவே முடியாது எங்கள் குழந்தைனுங்களை, பிள்ளைங்க மாதிரி. அவ்வளோ ஒரு அன்பா, நம்ம என்ன நம்மளே ஒரு டென்ஷன் ஆகி ஏதாவது சத்தம் போட்டால் கூட ஏன் நீ என்னை திட்டினீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் கேட்க மாட்டாங்க. அது எனக்கு தேவையில்லை. அண்ணி ஏதோ டென்ஷனாக இருந்தாங்க, திட்டினாங்க, போ அடுத்த நிமிஷம் வந்துடுவாங்க, என்ன நீ என்ன செய்யலாம் அப்படின்னு, அந்த மாதிரி. ரைட். கார்த்திக், நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஸோ நாளைக்கு உங்க மனைவி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா, இல்லை தனியா இருக்கணும்? இல்லை மேம், நான் எப்பயுமே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்னா எங்கள் அப்பா சொன்ன மாதிரி அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதே மாதிரி எங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமாக இல்லை. தேவையில்லை. நாங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கும் யாரையும் இன்வைட் பண்ண மாட்டோம். இதே இவங்க தான் அவ்வளோ ஒரு 100 பீப்புள்ஸ் அவ்வளோதான். ஸோ மொத்தமாக ஒரு 200 பீப்புள்ஸ் தான். அதுவே எங்களுக்கு இதாகிடும். ஸோ எனக்கு எதுனா என் தம்பி வீட்டுக்கு போய்டுவேன். அவன் +1 தான் படிக்கிறான். இருந்தாலும் நாங்கள் அந்த இது பார்க்க மாட்டோம், வயசு வித்தியாசம் பார்க்க. நாங்கள் ஒன்றா தான் பழகுவோம், ஒன்றா இது பண்ணுவோம். ஈவினிங்கில் வந்து கேரம் விளையாடுவோம். அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். இப்படி தான் நாங்கள் இருக்கணும்னு கடைசி வரைக்கும் ஆசைப்படுறோம். இதுலேருந்து பிரிய வேணாம், நாங்கள் இப்படியே தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் எங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி வெளியும் எங்களை 4 பேர் எங்களை பார்க்கும் போதும், ஸோ இவங்க இவ்வளோ பெரிய ஃபேமிலி, இவங்க எங்கள் மேலே ஒரு தனி மரியாதை இருக்கும் அவங்களுக்கு. நான் என்னோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லேயும் சரி, வெளியே இருக்க என்விரான்மெண்ட்லேயும் சரி, எங்கே போனால் கார்த்திக் இவன் ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அந்த பேர் தான் எங்களுக்கு தேவை எப்பயுமே. நாங்கள் கடைசி வரைக்கும் ஒன்றா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் சொல்லுங்கள், வாட் ஆர் யுவர் பிளான்ஸ்? பிடிஎஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் MDS பண்ணோம், அப்புறம் PhD பண்ணோம், அப்ராட் போகணும், அங்கே ஒர்க் பண்ணணும். ஓகே. அந்த மாதிரி அங்கே ஒர்க் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்கணும். வெளியூரில் போய் ஒர்க் பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர். எனக்கு ஒன்னோட ஆசை, அது ரொம்ப நாள் ஆசை. சரி, அது கொஞ்சம் இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் வீட்டில் மூத்தவங்க, அம்மா தவறினதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஸ்தானத்தில் உங்களை பார்க்குறாங்க. எல்லாம் நல்லா பார்ப்பாங்க, குறையில்லை. எதுவும் அம்மா கிழிச்ச கோடு பசங்க தாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கா கிழிச்ச கோடு யாருமே தாண்ட மாட்டாங்களா? அப்படிலாம் இல்லை. ஆனால் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அக்கா மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கீங்க. அக்கா எதிர்த்து பேச மாட்டீங்க? எதிர்த்து பேச முடியாதுன்னா எப்படின்னா, அது ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குது. அவங்க இப்போ நான் பேசுனேன்னா என் தம்பி எல்லாரும் கேட்டுக்குவாங்க, எங்கள் அண்ணன் பேசுனா நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கணும். ஸோ ஸ்டெப் டவுனு. அவங்க பெரியவங்க பேசுனா நாங்கள் எதுவுமே எதிர்த்து பேச முடியாது. கடைசி இருக்கிறவர் பேசினாருன்னா அவனுடைய சஜஷன். எங்கள் அப்பா பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது அவன் தான் வந்து
எல்லாரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி அவன் சொன்னது நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நான் தான் சொல்றேன், என்ன தவறு செஞ்சால் அதை நம்ம திட்டினோம்னா அதை எதிர்த்து பேசவே மாட்டாங்க. தவறுகள் நடக்கும் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும்போது. தவறுகள்னு சொல்லவே முடியாது, வர வாய்ப்பே இல்லை. அதுக்கு நாங்கள் இடமே கொடுக்கறது இல்லை. அதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அந்த அவளுக்கு விட்டு கொடுக்குறீங்க எல்லாத்தையும். ஆமா, அதுக்கு அவங்க தான் மிக முக்கியமான காரணம். நாங்கள் அண்ணன் தம்பிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் கோலம் போடுறதுதான் வேலை, சுத்தம் பண்ணிட்டு போயிடுவீங்க, எல்லா வேலையும் செஞ்சிருவீங்க. நீங்க வீட்டில் அப்பா எல்லாருக்கும் வேலையை பிரித்து கொடுத்துருவாங்க. வேலையை பிரித்து கொடுத்தோன்னா அந்த ஒவ்வொருத்தர் இதானோன்னா 22 குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டணும். அது 7:30 மணிக்குள்ளார ப்ரிப்பேர் பண்ணணும். 22 பேருக்கு 7:30 மணிக்குள்ள 7:30 மணிக்குள்ளார அந்த பையன்லேருந்து பொண்ணுலேருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கட்டணும். அந்த யூகேஜி படிக்கிற அவளுக்கு. ஆமாம், எல்லாத்துக்கும் சேர்த்து. அதுக்கு 2 பேர் இன்சார்ஜ் போட்டுருவோம். போட்டு ரெடி பண்ணி அந்த சாப்பாடெல்லாம் அப்போ தான் அந்த சட்டியில் இருப்பார். எல்லாத்துக்கும் எடுத்து போட மூடி எல்லாம் அடைச்சி ரெடி பண்ணி 2 வேனில் போயிடும் குழந்தைங்கள. அதுக்கு பிறகு அவங்களுக்கு டிஃபனு. அப்புறம் யாருக்கு என்ன வேலை எல்லாம் டிபார்ட்மெண்ட்டே பிரிச்சோம். வேலைக்காரவங்க கிடையாது, வெறும் துணி துவைக்கிறதுக்கு மட்டும். அது காய வைக்கிறது கூட இவங்க. துணி துவைக்கிறது மட்டும் வேற யாரும், ஆனால் காய வைக்கிறது நீங்க. ஆமாம், காய வச்சு அவங்கவுங்க துணிங்களை தனியாக பிரிக்கணும். அது பெரிய வேலை இருக்கிறதுல. அவ்வளோ பேருடைய இது எல்லாம் 2 4 6 அது பிரிக்கவே முடியாது. அதை கவனமாக பிரிக்குங்க. பிரித்து ரெடி பண்ணி தள்ளி அவங்கவுங்க ரூமுக்கு எடுத்துருவாங்க. ஒரே சிரிப்பாக இருக்கும் இந்த பசங்களோட. நல்லா இது ஜாலி. இவனுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் தான், எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு இவனுங்க. இவங்களோட தான் மேட்ச் ஆடுறது ஃபுட்பால். ஆமாம். யார் ஜெயிப்பாங்க மேக்ஸிமம்? நாங்கள் தான் ஜெயிப்போம். அது நீங்க சொல்லிக்கிறது. கார்த்திக் யார் ஜெயிப்பாங்க? அவங்கெல்லாம் வந்து ஸ்டேட் பிளேயர்ஸு. ஜென்ரலாக எங்களுக்கு விளையாட தெரியாது. அவங்க 6 பேருக்குள்ளே நாங்கள் எங்களோட இருக்க ஜென்ரேஷனில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டீம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தட் விளையாடுவோம். அதில் ஜென்ரலாக வந்து எங்கள் அப்பா அவங்க ஜென்ரேஷன் டீம் தான் ஜெயிக்கும், எங்கள் ஜென்ரேஷன் டீம் அஃப்கோர்ஸ் ஜெயிக்காது. ஏன்னா எல்லாருமே ஒரு இதில் ஒருத்தர் ஸ்டாப்பர் பேக்கு, ஒருத்தர் டிஃபெண்டர், ஒருத்தர் கோல் கீப்பர். ஸோ எல்லாரும் தனித்தனியாக செப்பரேட்டாக வந்துட்டு சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாமே. ஸோ அவங்கள ஜெயிக்கலாம் முடியாது எங்களால். நாங்கள் கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணுவோம், அவ்வளோதான் முயற்சி பண்ணுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்தில் நாங்கள் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி வேணும்ட்டே தோற்றுருவாங்க. ஆனால் அது எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வேணும்ட்டே தோற்றுருவாங்க, விட்டு கொடுப்பாங்க. ஒரு சின்ன சந்தோஷம், ஜெயிச்சுட்டாங்க. இன்னும் வெறியா இருப்பானுங்க மேடம், ஆக்ரோஷமா இருப்பானுங்க. பின்னால் இருக்கிறவனா அடிப்பானுங்க எங்களை. ஆமா, ஏமாந்து அடிப்பானுங்க. அவ்வளோ ஆக்ரோஷமான ஆளுங்க. தோத்துட்டா கோவம் வரும், சண்டை போடுவானுங்க. சீட் பண்ணீங்க. ஆமா, அவனுக்கு ஈஸியா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, எங்களை ஏமாத்திட்டீங்க, இப்படி பண்ணீங்க. அது இவனுங்களோட பொழுது போறதே எங்களுக்கு பொழுது போயிடும். வேற எந்த டைமும் நாங்களாம் படமும் அதிகமாக பார்க்க மாட்டான்னு பார்க்குறது அவங்க தான். அவங்களுக்காண்டி இந்த இவன் கூட்டிகிட்டு போவான். ஐயோ, ஸோ ஸ்வீட். செல்லமையா, இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எங்கள் மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு ஒரு ஆசை. அவ்வளோதான். ஆனால் உங்களை மாதிரி எல்லாரும் இருக்கணும். நீங்கள் அப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் இப்படி இருக்காங்க. உங்களை மாதிரி ஒவ்வொரு வீட்டில் இருக்கணும் நீங்கள். அது மாதிரி இருந்தால் தான் எல்லாரும் நல்லது. ரைட். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக தெரியுது. கூட்டு குடும்பம் வாழ்றவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த கூட்டு குடும்பம் இருக்கும்போது விட்டு கொடுக்கறது, மனசு, பொறுமை, சந்தோஷம் எல்லாமே தானாவே நம்ம தேடி வரோம். ஐயா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நின்றுட்டு கை குப்பி தான் வணக்கம் சொல்லணும். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கூட்டு குடும்பம் எப்படி இருக்கணும், எல்லாரும் ஒன்னா எப்படி இருக்கணும், இவங்களை பார்த்து கத்துக்கணும். இன்னைக்கு செல்லமையா பார்த்தோம், அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கணும். ஸோ gone are the days of the nuclear family. Joint family is the day is what is needed. இந்த கூட்டு குடும்பம் தான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு நிஜத்தோட மீண்டும் உங்களை சந்திப்பேன். Till then, bye-bye. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. Thank you. நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம் வெளியே வரும். ஒரு தவறை